ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம தென்காசி திருமலை கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் அந்த வீடியோ பாருங்கள், ஓகேவா? அதுவும் அந்த தெரியுதா மேலே மலை உச்சியில், அதுதான் தென்காசி திருமலை கோவில். இங்கே மேலே வந்து முருகன் இருப்பாங்க. இந்த கோவில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நல்லா சூப்பர் கிளைமேட்டாக இருந்ததுங்க. அன்றைக்கி நல்லா சாரல் விழுந்துகிட்டே இருந்தது. ஃபுல் டே சாரல் விழுந்துகிட்டே இருந்தது. கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கோவிலோட வியூ பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? வியூ பாயிண்ட் பாருங்கங்க, பேக்கில் சூப்பராக இருந்ததுங்க. மலைச்சாரல், அப்புறம் என்ன சொல்கிறது, இயற்கை, அப்புறம் பைக் ட்ராவல் எப்படி இருக்கும், சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக ஒரு டைமாவது நீங்கள் இந்த கோவில் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அடிக்கடி ஃபேமிலியாக இந்த கோவிலுக்கு போவோம். எனக்கு இந்த கோவில் ரொம்ப ஃபேவரெட், போவேன். நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. யார் யார் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வியூ பாயிண்ட் பார்த்தாலே அங்கேருந்து கிளம்ப மனசே இல்லை. அங்கே ஒரு குளம் தெரியுது. அந்த குளம் வந்து கரெக்டாக பார்க்க இந்தியா மேப் மாதிரி இருந்தது. அதை ஒரு வீடியோ எடுத்துட்டேன். நல்லா இருக்கா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் கோவிலோட பேக் சைடு. இந்த கோவிலில் வந்து புஷ்பா ஷூட்டிங் எடுத்தாங்க, மூவி ஷூட்டிங் எடுத்தாங்க. யார் யாருக்கு தெரியும்னு அதையும் சொல்லுங்கள். இந்த கரெக்டாக அந்த கோவில் ஃபுல்லாகவே அந்த மூவியில் காட்டியிருப்பாங்க. இது வெளியில் கார்த்திகை பெண்கள் வச்சுருந்தாங்க. அந்த அந்த சிற்பம் பார்க்க நல்லா அழகாக இருந்ததா, அதை ஒரு சின்ன குட்டி கிளிப்பாக எடுத்துட்டேன். அப்புறம் குட்டீஸ், எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய மயில் அழகாக வரைஞ்சிருக்காங்கள்ல. சூப்பராக இருக்குங்க. மயில் அழகாக இருக்குது பார்க்கவே. அங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தோம். இதுதான் கோவிலோட கோபுரம். மேலே வேல் இருக்குது. இதை போட்டிருக்க அருள்மிகு திருமலை குமாரசுவாமி திருக்கோவில். இதுதான் அந்த கோவில். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்கா? எனக்கு மழை சாரல் விழுந்துகிட்டே இருந்ததுங்க. ரொம்ப சாரல் விழுந்துகிட்டே தான் இருந்தது அன்றைக்கி ஃபுல் டே. பார்க்கவே சூப்பராக இருந்தது. மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ஒன் டைம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லை பேக் சைட் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நல்லா இருக்குல்ல? கிளைமேட் பாருங்கள், மேலே மேகம் மூட்டமாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. சாரல் விழுந்துட்டு அந்த மேகம் மூட்டம் சூப்பராக இருந்ததுங்க. வெளியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் சவுண்டு கேட்குது. கொஞ்சம் சவுண்டு அதிகமாக இருந்தால் கேட்டுச்சுன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. பேக் சைடில் அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க வெளியில். இது அந்த கோவிலோட தெப்பக்குளம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அங்கே சாரல் விழுந்துகிட்டே இருந்தது. அந்த மேகமூட்டம், மலைச்சாரல் எல்லாமே சூப்பராக இருந்தது. டே ஃபுல்லாக சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இது அந்த கோவிலோட இன்னொரு பேக் சைடு. இந்த வேல் அப்புறம் ஓம் போட்டிருப்பாங்க. அந்த இது பார்க்கவே அந்த சிலை சூப்பராக இருக்கும். நிறையா பேர் வீடியோ தாங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது. பாருங்கள் கரெக்டாக அந்த மலை மேகம், அந்த மலைச்சாரலில் கரெக்டாக ஓம் மயில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் குறைகள் தவறுகள் இருந்தால் எனக்கு சொல்லலாம், நான் திருத்திக்கிறேன், ஓகே? இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, பாய், தேங்க்யூ.